ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 313 முதல் 317 வரை. 313ஆம் பாசுரம். காளியன் பொய்யை கலங்கப் பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடஞ்செய்து மீள அவனுக்கருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. காளியன் என்னும் பாம்பு இருந்த பொய்கை கலங்கும்படி அந்த காளியனின் 5 படங்களிலும் உச்சியிலும் நின்று மாறி மாறி நடனமாடி அவனை அடக்கி அவனுக்கு உயிரையும் அருளிச் செய்த ஆச்சரியமான குணங்களையுடைய கண்ணபிரானின் அரிய தோள் வலிமையை வீரத்தையும் பாடிப்பற. அழகிய குற்றமற்ற நீலமணி போன்ற நிறமுடைய அக்கண்ணபிரானை பாடிப்பற. 317ஆம் பாசுரம். தாட்கிழந்தம்பிக் கரச்சீந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கிடை சூர்ப்பனகாவைச் செவியோடு மூக்கு அவன் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற. அயோத்திக்கரசனை பாடிப்பற. தம்பி பரதனுக்கு அரசை கொடுத்துவிட்டு தன்னை தண்டகாரண்யம் போகச் சொன்ன கைகேயி சொல் கேட்டு அங்கு சென்று துவண்ட இடையுடைய சூர்ப்பனகையின் காது மூக்கு என்று இரண்டினையும் அவள் கதற அறுத்திட்ட ராமபிரானை பாடிப்பற. அயோத்திக்கு அரசனான ராமபிரானை பாடிப்பற. 315ஆம் பாசுரம். மாயச் சகடமுதைத்து மறுநிறுத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்களேற்றினை பாடிப்பற. ஆனிரை மெய்த்தானை பாடிப்பற. வஞ்சனை மிக்க சகடத்தை உதைத்து அழித்து மருத மரங்களை முறிந்து ஆயர்களுடன் காடு சென்று பசுக்கூட்டங்களையும் மேய்த்து காப்பாற்றி அழகிய புல்லாங்குழலை ஊதி நின்ற ஆயர்கள் தலைவனை பாடிப்பற. பசுக்கூட்டங்களை மேய்த்து நின்ற கண்ணனை பாடிப்பற. 316ஆம் பாசுரம். காரார் கடலை அடைந்திட்டிலங்கைக்கு ஓராதான் பொன்முடி 9 நேரா அவன் தம்பிக்கே அரசீந்த ஆறாவமுதனை பாடிப்பற. அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. கருங்கடலை மலைகளால் அடைத்து அணைகட்டி இலங்கை சென்று தன் வீரத்தை மதியாதிருந்த ராவணனை அவனுடைய 10 தலைகளையும் அறுத்து அவன் தம்பியாகிய விபீஷண ஆழ்வானுக்கே அரசாட்சியை கொடுத்து எவ்வளவு உண்டாலும் திருப்தி ஏற்படுத்தாத அமுதம் போன்ற ராமபிரானை பாடிப்பற. அயோத்திக்கு அரசனான ராமபிரானை பாடிப்பற. 317ஆம் பாசுரம். நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளியிழையார்கள் சொல் செந்தமிழ் தென்புதியை விட்டு சித்தன் சொல் 5 வல்லார் கல்லலில்லையே. நந்தகோபன் மகன் கண்ணபிரானையும் காகுத்தனான ராமபிரானையும் மாறி மாறி புகழ்ந்து பாடி குதித்த பெண்களின் உந்தி பரத்தலாகிய விளையாட்டினை உரையாடலை செந்தமிழால் தென்புதுவை என்னும் ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரியாழ்வார் அருளிய 10 பாசுரங்களையும் ஓதவல்லார்களுக்கு துன்பமில்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.